ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியுமில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் குயிக்காக ஈஸியாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்மதி ரைஸை பாயில் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக நம்ம 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு களைஞ்சி எடுத்துருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்குது, அதில் இதை போட்டு பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். அரிசி போட்டோன்னே கொஞ்சமாக உப்பு, 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். இது சாதம் வந்து ஒரு 75% பாயில் ஆனால் போதும். ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி 75% பாயில் ஆகி மீதி 25% ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரைஸை தவிர வேறு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பாருலாம். பன்னீர் பீசஸ், குடைமிளகாய், முட்டைக்கோஸ் கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ், கேரட்டும் அதே மாதிரி கொஞ்சம் நீட்டாகவும் கொஞ்சம் ஸ்கொயராகவும் கட் பண்ணியிருக்கேன். மிளகு பொடி, 6 பல் பூண்டு ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய பீஸ். கொத்தமல்லி தழை, பட்டர். பன்னீர் கூட 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் பிளைன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து கையால் மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மட்டும் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனோன்னே பன்னீர் பீசஸை அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டாஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப கிறிஸ்பி ஆகிடக்கூடாது. வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம கடாயில் இந்த மாதிரி ஒரு பீஸ் பட்டர் சேர்த்துக்கலாம். மெல்ட் ஆகட்டும். பட்டர் சேர்க்குறதுனால நல்லா வாசமாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ஆயில் கூட சேர்த்து பண்ணலாம். பட்டர் மெல்ட் ஆக ஆரம்பித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி ரெண்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இஞ்சியோட வாசமும் டேஸ்ட்டும் டாமினேஷனாக இருக்க மாதிரி அதிகமாக சேர்த்துக்கணும் இஞ்சி. இது கூட பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ், கொஞ்சமாக உப்பு, குடைமிளகாய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் அப்படியே வேக விடணும். ரைஸ் 1 கப் எடுத்துருக்கிறதுனால வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண பிறகு 1 கப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது இது கூட நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சூடு ஏறுற வரைக்கும் சிம்மில் வச்சுக்கலாம். இது சூடு ஏறினாலே பேலன்ஸ் 25% இது பாயில் ஆகிடும். ரைஸ் நல்லா சூடு ஏறிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது மேலே கொத்தமல்லி தழை அல்லது ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் கூட ஃப்ரைட் ரைஸ் சாஸும் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும், ரொம்ப ஆப்டாக இருக்கும் இதுக்கு. ஸோ இது எப்படி செய்கிறது அப்படின்னு என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாருங்கள், மிஸ் பண்ணாமல் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி ஃப்ரைட் ரைஸ் சாஸ் வந்துக்கிட்டே இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. பசியும் ருசியுமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்ட அள்ளுங்க.